ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஏகே சினி ரிவ்யூ. நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். அது என்னென்னா 1997 நம்ம சரத்குமார் சார், ராதிகா மேம், தேவயானி மேம் எல்லாரும் நடித்து வெளிவந்த எவர் கிரீன் மூவியான சூரியவம்சம் படத்தோட பார்ட் 2 பற்றின அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்காங்க, மெயினான கேஸ்ட் யார், அதை பற்றி இன்றைக்கி நான் சொல்ல வந்திருக்கேன். இதை வேறு யாரும் சொல்லலை, தேவயானி மேமோட ஹஸ்பண்ட் ராஜகுமாரன் சார் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் தான் சொல்லியிருக்காங்க. சூரியவம்சம் படத்தோட பார்ட் 2 எடுத்தால் யார் நடிக்கலாம், அதில் யார் பெர்ஃபெக்டாக இருப்பாங்க, இவங்க இல்லைன்னா இந்த படம் நல்லா இருக்காது அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போது சூரியவம்சம் படத்தோட பார்ட் 2ல் யார் ஹீரோவாக பண்ண போகிறான்னு நான் சொல்கிறேன். அது வேறு யாரும் இல்லை, இப்போது டாப் 5 லிஸ்ட்டில் இருக்கல 5th பிளேஸில் இருக்க நம்ம எஸ்கே சார் தான் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க எஸ்கே சார்கிட்ட கதை சொல்லி எஸ்கே சார் ஓகே பண்ணல, அதை ஸ்டோரி எழுதி வச்சுருக்காங்க. யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு ராஜகுமாரன் சார் எஸ்கே சார் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், சிவகார்த்திகேயன் சார். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பெரிய நடிகர்கள் படத்துக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த படத்துக்கு போகலாமா, இது என்ன மாதிரி ஸ்டோரி லைனு, கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸ்க்கும் சரி யாருக்குனாலும் ஒரு டவுட் வரும். ஆனால் இந்த ஜென்ரேஷனில் எஸ்கே சாரோட படத்துக்கு கண்ணை மூடி டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா அவர் படத்துக்கு போனால் ஒரு ஜாலியான என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம் இருக்கும், அதேமாரி ஒரு ஃபேமிலி பேக்கோடு இருக்கும் படம். அந்த ஒரு ரீசனால் தான் எஸ்கே சார் இந்த படத்தில் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். எஸ்கே சார் என்ன கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, சூரியவம்சம் படத்தில் சரத்குமார் சாருக்கும் தேவயானி மேமுக்கும் ஒரு பையன் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்கள்ல, அந்த பையன் இப்போது இந்த காலத்தில் வளர்ந்துருப்பான். அந்த பையனோட லைஃப்பை வச்சு தான் சூரியவம்சம் பார்ட் 2 எடுக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சூரியவம்சம் படத்தோட டேரக்டர் விக்ரமன் சாருக்கு இப்போது ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அவர் ஃபேமிலியில் அவர் டேரக்டுக்கு அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸ்டோரி லைன் பக்காவாக இருந்து எஸ்கே சார்கிட்ட அந்த ஸ்டோரி சொல்லி எஸ்கே சாருக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்தது அப்படின்னா அவர்கிட்ட பேசி படத்தில் நடிக்கிறதுக்கு மேபி நடிக்க வைக்க சான்சஸ் இருக்கலாம். எஸ்கே சாருமே பார்த்தீங்கன்னா இப்போ மதராசி, பராசக்தின்னு 2 படம் கைவசம் வச்சுருக்காரு. அதில் மதராசி படம் ஷூட்டிங் இன்னும் 20 days பேலன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. பராசக்தி கூட இந்த இயர் எண்டுக்குள்ளே எடுத்து முடிச்சிருவாங்க. மதராசி September 5th ரிலீஸ் ஆகிறதுனால இப்போமே நெக்ஸ்ட் மந்த்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதா ஒரு ரூமர்ஸ் இருக்குது. அது எவ்வளோ அளவு உண்மைன்னு தெரில, அதோட அனௌன்ஸ்மெண்ட் வரும். இதுக்கு இடையில வேறு அவர் இப்போது ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு படம் பண்ணி தரதாக சைன் பண்ணிட்டாங்க. அது டேரக்டர் ஒரு சிலர் வெங்கட் பிரபு அப்படிங்காங்க, இன்னொரு சிலர் அஸ்வத் மாரிமுத்து சாருங்காங்க. அது யாருன்னு இன்னும் முடிவாகலை. சப்போஸ் இந்த கதை பிடிச்சி எஸ்கே சார் ஓகேன்ட்டாருன்னா ஷூட்டிங் ஆரம்பித்து படம் எடுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உங்களில் யாருக்கெல்லாம் இந்த படம் பார்ட் 2 எடுத்து எஸ்கே சார் இந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லைனா வேறு ஆக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மேலும் இந்த மாதிரி சினிமா நியூஸ் தெரிஞ்சிக்க நம்ம ஏகே சினி ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.